டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மற்றும் ஔவையார் ஐஏஎஸ் அகாடமி மாணவ அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்ட் 3 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 4லையும் அசல் காணுதல், அதாவது ஃபைண்ட் த பிரின்சிபல், ஃபைண்ட் த சம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது பார்ட் 3ல் ஒரு டைப் 2 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ டைப் 3, 4, 5 இந்த கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்துட்டு இருந்தால் இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ முழுமையாக கவனிங்க. இடையில நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டைப் 3 கவனிங்க. ஸோ டைப் 3 பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாவே ஒன்லி ஃபார்முலா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 இதுதான். ஸோ இதில் கொடுத்துருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுக்காம ஜஸ்ட் லெட்டர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிக்க வைப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஆண்டுக்கு X% வட்டி வீதம். ஸோ சதவீதம் X% போது X ஆண்டுகளுக்கு X தனி வட்டியாக கிடைக்கப்பெறும் அசல் தொகை எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே அமௌண்ட்டுன்னு கொடுக்காம அந்த வட்டி வீதம் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரேட்டாக இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆண்டுன்னு கொடுத்தா இது என்னன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் தனி வட்டியாக கிடைக்குதுன்னு சொன்னால் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்து அவங்க பிரின்சிபல் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. சேம் இதே ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணிடலாம். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 இதானே கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். எஸ்ஐ வேல்யூ எக்ஸு தான், பிரின்சிபல் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. என் வேல்யூ எக்ஸு தான், ஆர் வேல்யூ எக்ஸு தான், ஃபார்முலா வரக்கூடிய 100. ஸோ அப்போ இதில் நம்ம இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் பாருங்கள், பிரின்சிபல் வேல்யூ மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். 100 டிவைடில் இருக்குது, இந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறும். எக்ஸ் மல்டிப்புளாக இருக்குது, இந்த சைடு வரும்போது டிவைடாக மாறும். அப்போ பிரின்சிபல் வேல்யூ என்ன? 100 பை எக்ஸு. ஸோ 100 பை எக்ஸு தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ சேம் பிஎன்ஆர் பை 100 தான். அவங்க அமௌண்ட்டு கொடுக்காம ஜஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள். மீனா 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி ரூபாய் 45 தருகிறார் மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை ரூபாய் 4x எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அசல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம முழுமையாக எடுத்துக்க முடியாது. அசல் வேல்யூ என்னன்ட்டு இப்போது கொடுத்துருக்க டேட்டாவில் இது 9%ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, ஒரு வருடம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னன்னு எடுத்துக்கலாம். தனி வட்டி அமௌண்ட்டு தான் இங்கே 45 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது எவ்வளவு கடன் பெற்ற தொகைன்னு சொல்லியிருக்காங்க, 4xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது பிரின்சிபல் வேல்யூ தான். ஆனால் 4xோட வேல்யூன்னு கேட்காம எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முழுமையாக பிரின்சிபல் வேல்யூ நம்ம எடுத்துக்க முடியாது. எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அதை 4ஆல் மல்டிபிள் பண்ண பின்னாடி தான் எக்ஸ் வேல்யூ, ஓகே, அந்த பிரின்சிபல் வேல்யூ கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ரைட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஸ்ஐ வேல்யூ 45, பிரின்சிபல் வேல்யூ 4x. இதை நம்ம அப்ளை பண்ணிடலாம். என் வேல்யூ 1 தானே, மாற்றி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆர் வேல்யூ முன்னாடி என் வேல்யூ அடுத்து போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, டிவைடட் பை 100. ஸோ இதையும் சிம்பிளை பண்ணுங்கள். 9 9 45. அடுத்து 1 4 25 4 100. இப்போ நம்ம 25 தானே இந்த சைடு மல்டிபிளாக மாற்றிக்கலாம். அப்போ 5 × 25 என்ன? 125. ஸோ அப்போது அந்த எக்ஸோட வேல்யூ 125. இதிலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு ஒரு வேளை கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதிலேருந்து தான் நம்ம 4xங்கிறதை கண்டுபிடிக்கணும். அப்போ 4 × 125 என்ன கிடைக்கும்? 500 கிடைக்கும். இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. புரிஞ்சுங்களா? அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, அங்கே இருக்க ஆக்சுவல் டேட்டா என்ன, அந்த டேட்டாவை எப்படிலாம் மாடிஃபை பண்ணலாம், இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை பிரின்சிபல் வேல்யூன்னு கேட்டாங்கன்னா 500ங்கிறது ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இதில் நீங்கள் வெறுமனே பிஎன்ஆர் பை 100 எப்படி ஃபாஸ்ட்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறத விட அதில் என்னென்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்குறாங்கன்னு இந்த மாதிரி சம்ஸில் இருந்து நீங்கள் நல்லா நிதானமாக நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுங்கள். நார்மல் மெத்தடாக ஒரே மெத்தடாக ரிப்பீட் ஆகுதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா யோசிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அதை கண்டுபிடிச்ச பின்னாடி அதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிங்க. அப்போ இப்படி மாற்றி கேட்குறாங்களா, அப்போ ஒருவேளை வேறு இந்த மாதிரி மாற்றி கேட்டாலும்
எப்படி எப்படிலாம் மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம எப்படி எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிட்டு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா யோசிங்க. அழகாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணாலுமே அதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டிப்பாக உங்களால் அது முடியும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 10வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக ரூபாய் 10,000 பெற விரும்புகிறார். வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% எனில் அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா, ஒவ்வொரு மாதமும், இதுதான் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட். பிரதி மாதம்னா ஒவ்வொரு மாதம். அப்போ ஒவ்வொரு மாதமும் அவருக்கு தனி வட்டியாக எவ்வளோ கிடைக்கணும்? 10,000 நமக்கு வேணும். இப்போ ஒரு பேங்க்கில் ஒரு நல்ல ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா, டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது கிடைக்க வட்டி நம்மளுக்கு மாதம் மாதம் வட்டி கிடைக்கும்ல. ஸோ அந்த வட்டியை வச்சே நம்மளால் நல்லா மேனேஜ் பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு முதலீட்டாளர் என்ன பண்ணுறாரு, மாதம் மாதம் நம்மளுக்கு ஒரு தனி வட்டியாக 10,000 நம்மளுக்கு வரணும். அப்போ எவ்வளவு வட்டி வீதம், அதாவது வட்டி வீதம் 8% எவ்வளவு அமௌண்ட்டு முதலீடு செஞ்சால் நம்மளுக்கு மாதம் மாதம் 10,000 வரும்? இதுதான் கேள்வி. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இதே இந்த பிரதி மாதம்னு வச்சு இந்த 10,000 வச்சே நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம காமனாக SI = PNR/100 நம்ம போகிறோம் அப்படின்னா எல்லாமே ஆண்டில் இருக்கணும். இப்போ தனி வட்டியும் ஆண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு வரும், அதே போல் பிரின்சிபல் அமௌண்ட்டும் ஆண்டு தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காலமும் இத்தனை ஆண்டுகள் அப்படின்னு இருக்கும். அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும். அப்போது இது மட்டும் அமௌண்ட்டு மட்டும் மாதம் மாதம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா, 12ன்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு. ஓகே, இப்போ மாதம்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்கும். அதனால் நம்ம 12ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 12க்கு பக்கத்தில் அந்த 4 0 போட்டுருங்க. அப்போது 1,20,000. இதுதான் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி. ஓகே, அப்போ இதைத்தான் நம்ம இங்கே PNR/100 அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதை நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதே இதில் 1,20,000 நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். ஈக்குவல் பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோன்னு தெரியாதான் நம்ம கண்டுபிடிக்கணும். என் வேல்யூ ஒரு வருஷம் இன்ட்டு 8%, 8/100. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4ஆல் அடித்து கொடுக்கலாம். இங்கே 2ன்னு வரும், இங்கே 3ன்னு வரும். ஓகே, அப்போது 30,000 வந்துருச்சா? அதுக்கு அடுத்து 2ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 15. அப்போ 15,000 வந்துடும். 15,000 இந்த இன்ட்டு 100ன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 0, அதுக்கப்புறம் இந்த 2 0 வந்துடும். இதுதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 15 லட்சம் தானே. அப்போது ஒருத்தர் 15, அந்த முதலீட்டாளர் 15 லட்சம் டெபாசிட் பண்ணி வச்சார்னா அவருக்கு 8%, வருஷத்துக்கு 8% அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் அவர் கையில் என்ன வரும்? வருஷத்துக்கு 1,20,000 வந்துடும். அதை அவர் மாதம் மாதம் 10,000 அவர் தாராளமாக செலவு பண்ணலாம். அப்போ வட்டியாக வந்து மாதம் மாதம் 10,000 இப்படி தான் கிடைக்கும். ஸோ இப்படி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிங்க. இது நம்ம லேர்ன் பண்ணுறோம் ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னு பார்க்காம நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம். இப்போ கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஒரு பேங்க்கில் அமௌண்ட்டு விஷயம், வட்டி விஷயம், அது நம்மளுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். லைஃப்பில் எப்படிலாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம், டெவலப் ஆகலாம் அப்படிலாம் யோசிப்போம். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இதையும் ஈஸியாக எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அடித்து கொடுக்குறது கொஞ்சம் கவனமாக நீங்கள் அடித்து கொடுக்கணும். 0 இதுவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, 20வது கொஸ்டின் பாருங்கள். அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் கழித்து 450 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளானதான். ஒரு குறிப்பிட்ட தொகைக்குன்னா அதான் அசல் வேல்யூ கேட்டிருக்காங்க. 15% வட்டி வீதம். அப்போது இது ஆரோட வேல்யூ. 3 ஆண்டுகள்ங்கிறது என்ன? தனி வட்டியாக, அப்போ அமௌண்ட்டு தான், அந்த அமௌண்ட்டுங்கிறது தனி வட்டிக்குரிய அமௌண்ட்டாக மொத்த தொகைக்குரிய இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். அசலை கான்னு கேட்குறாங்க. நம்ம நார்மல் PNR/100 இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே போதும். ஸோ இது இந்த இதில் கூட வராது, நம்ம ஃபஸ்ட்டு டைப்பில் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது 450 ஈக்குவல் டு பிரின்சிபல் வேல்யூ
இன்ட்டு என் வேல்யூ 3, ஆர் வேல்யூ 15 டிவைடட் பை 100. இது நீங்கள் ஃபார்முலா படி அப்ளை பண்ணலாம், அல்லது நார்மல் மெத்தடில் நீங்கள் நான் சொன்ன ஷார்ட்கட்லேயும் அப்ளை பண்ணிடலாம். இப்போ 3 × 15 45 தான். ஸோ இதையுமே இங்கேயுமே 45ன்னு வருதுல்ல, இதை கேன்சல் பண்ணால் 10ன்னு வரும். இப்போ 10 × 100 1000. பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ வரும்? 1000 ரூபான்னு வரும். இதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? அல்லது ஃபார்முலா இல்லாமல் நம்ம மனக்கணக்காக எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு இந்த 450 ரூபாங்கிறது தனி வட்டிக்குரிய அமௌண்ட்டு. அப்போ தனி வட்டிக்குரிய பர்சன்டேஜ் என்ன? ஒரு வருஷத்துக்கு 5னா 3 வருஷத்துக்கு 3 × 15 45%. அப்போ 45%ஓட வேல்யூ 450னா அசல் வேல்யூ 100%. 100% என்ன? இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா மெத்தட்லேயே சால்வ் பண்ணிவிட்டேன். ஒருவேளை இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அடிச்சு கொடுத்தா 10 10 × 100 1000. புரிஞ்சுங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். 21வது கொஸ்டின் பாருங்கள். இது டைப் 4ல் வருது. பாருங்கள், ஒரு தொகைக்கு தனி வட்டி மூலம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை ரூபாய் 815. 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை ரூபாய் 854 எனில் மூலத்தொகைனா சம் வேல்யூ, அதாவது பிரின்சிபல் வேல்யூ தான் அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பாருங்கள். 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு 3 ஆண்டுகள். ஓகே, அதுக்கப்புறம் 4 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. அப்போ இங்கே வந்து 2 ஜோடி இருக்கும். ஆண்டு ஒரு ஜோடி இருக்கும். அதுக்கப்புறம் மொத்த தொகை ஒரு ஜோடி இருக்கும். இந்த மாதிரி 2 ஜோடி இருக்கும். அதை வச்சு நம்ம பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பெரிய ஆண்டுகளுக்குரிய பெரிய அமௌண்ட்டே போட்டுருங்க. அப்போது 4 ஆண்டுகளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 854 ரூபா கிடைக்கும். அடுத்து 3 ஆண்டுகளுக்கு எவ்வளோ கிடச்சிது? 815 ரூபா கிடச்சி. இப்போ இந்த மாதிரி தனி வட்டி கான்செப்டில் இதே மெத்தடு கூட்டு வட்டி கான்செப்ட்லையும் கேட்பாங்க. ஓகே, தனி வட்டி கான்செப்டில் இப்போ நம்ம பார்க்குறோம். இதுக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோங்கிறத கவனிங்க. பொதுவாக தனி வட்டிங்கிற போது அசல் வேல்யூ ஒவ்வொரு வருஷமும் அதே சேம் வேல்யூ தான் இருக்கும். அசல் எப்பயுமே மாறாது. ஓகேவா? அப்போது இங்கே வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ 3 வருஷத்துக்கு 815 ரூபா இருக்குது. ஃபஸ்ட்டு வித்தியாசம் பாருங்கள். வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா தனி வட்டி தான், அந்த வட்டி அமௌண்ட்டு தான் வந்து அடுத்தடுத்த வருஷத்துக்கு ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. இப்போ இங்கே வருஷத்தோட வித்தியாசத்தை பார்க்கணும். 4ல் 3 போனுச்சுன்னா 1 வருஷம் தான். இந்த 1 வருஷத்துக்கான வித்தியாசம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நம்ம 14 5 போனுச்சுன்னா 9, 4ல் 1 போனுச்சுன்னா 3, எஸ் 39 ரூபா. இப்போ 1 வருஷத்துக்கான வட்டி தான் இது. அப்போ 1 வருஷத்துக்கு 39 ரூபா வட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம அசல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா நம்ம மொத்த தொகை அமௌண்ட்டில் இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மைனஸ் பண்ணால் பிரின்சிபல் வேல்யூ கிடைக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் இருக்கணும்? மொத்த தொகைக்கான ஆண்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஆண்டும் சமமாக இருக்கணும். இப்போது 3 வருஷத்துக்கான வட்டியை 2 வருஷத்துக்கான மொத்த தொகையில் நம்ம போய் மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது 3 வருஷத்துக்கான வட்டியும் நம்ம கையில் இருக்கணும், 3 வருஷத்துக்கான மொத்த தொகை கையில். இந்த 2மே வருஷமும் சமமாக இருந்தால் தான் நம்ம மைனஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஆண்டு வந்து 1 வருஷம்தான். 1 வருஷத்துக்கான அந்த வட்டி தான் 39 ரூபா. ஆனால் நம்ம இதில் 39 ரூபா எங்கே கொண்டு போய் நம்ம மைனஸ் பண்ண முடியும்? எங்கேயும் மைனஸ் பண்ண முடியாது. 3 வருஷத்துக்கான மொத்த தொகை இருக்குது, 4 வருஷத்துக்கான. அப்போ நம்ம வட்டி எவ்வளோ கிடைக்கணும்? 3 வருஷத்துக்கான வட்டி நம்ம கையில் இருந்தால் தான் மைனஸ் பண்ண முடியும். அப்போது இதை பாருங்கள், 1 வருஷத்துக்கு 39 ரூபானா 3 வருஷத்துக்கு இன்ட்டு 3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ 39 27க்கு 7, பேலன்ஸு 2, 3 9, 9 2 11, 117 ரூபா தான் 3 வருஷத்துக்கான வட்டி. 1 வருஷத்துக்கான வட்டி 39 ரூபா. அப்போ நம்ம 3 வருஷத்துக்கான வட்டி 117. சார் நான் வந்து இந்த 4 வருஷத்துக்கான வட்டி அமௌண்ட்டில் இருந்து நான் மைனஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க சார் அப்படின்னா நீங்கள் 4 வருஷத்துக்கான வட்டியை கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் மைனஸ் பண்ணலாம். அப்போ 39 × 4 நீங்கள் போட்டு பண்ணலாம். எதுக்கு அது பெரிய வேலைக்கு போய்க்கணும்? நம்ம சின்ன வேலையில் நம்ம வச்சுக்கலாம். அப்போ இதில் பாருங்கள், மொத்த தொகை 3 வருஷத்துக்கானது. அப்போ ஆண்டு ஈக்குவலாக இருக்குது தானே. மொத்த தொகை 815 ரூபா மைனஸ் 117 ரூபா. இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இதுதான் பிரின்சிபல் வேல்யூ. பாருங்கள், 15ல் 7 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸு 8. இங்கே 0 இருக்கும்.
அப்போ இங்கே 10 1 போனஸ் அப்படின்னா பேலன்ஸு 9, இங்கே 7 தான் இருக்குது, 7 1 போனஸ்னா 6, 698 ரூபா தான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 698. ஸோ கரெக்டாக அதை நோட் பண்ணுங்கள். 698 இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஒவ்வொரு இதுவுமே நல்லா தெளிவாக ஃபஸ்ட்டு செம்ம நல்லா தெளிவாக சொல்லிட்டு தான் அடுத்தடுத்தது நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இனி உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் இன்னும் நான் ஹோம்ஒர்க் கொஸ்டினே கொடுக்கல. ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டினாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 6 வருஷத்துக்கான மொத்த தொகை குறிப்பிட்ட அசலானது இவ்வளவா மாறிடுச்சு. அப்போ இந்த அமௌண்ட் வந்து அசல் நீங்கள் நினச்சிடக்கூடாது, இது மொத்த தொகை. அதே போல் 4 வருஷத்தில் அந்த அசலுங்கிறது இவ்வளவா மாறிடுச்சு. ஓகேவா? அப்போது இதில் அசலானது எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் மெத்தட் தான். நீங்கள் பெரிய வேல்யூ என்ன? 6 வருஷத்துக்கான மொத்த தொகை 8880, 4 வருஷத்துக்கான மொத்த தொகை 7920. இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. எத்தனை வருஷத்துக்கான வட்டி கிடைக்கும்? 2 வருஷத்துக்கான வட்டி தான் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 வருஷத்துக்கான வட்டியை 4 வருஷத்துக்கான வட்டியாக மாற்றிக்கணும். 2 வருஷத்துக்கு வட்டி கிடச்சுன்னா அதை நீங்கள் டபுள் பண்ணிங்கனாவே 4 வருஷத்துக்கான வட்டி கிடச்சிடும். ஸோ அதுதான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணலாம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ ஈஸியானது தான், அழகாக அவங்களால இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ இது என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 23வது கொஸ்டின். பெரிய வேல்யூ தானா? ரைட், இதை நானே சொல்கிறேன். 5 ஆண்டுகளில் 10,400 இருக்குது, 3 ஆண்டுகளில் 9,440 மாறி இருக்குது. இப்போ இதிலேருந்து அசல் மதிப்பு தான் கேட்குறாங்க. இப்போ வட்டி எவ்வளோ வரும்? 2 வருஷத்துக்கான வட்டி தான் கிடைக்கும். வித்தியாசம் பாருங்கள், 0, இங்கே 10ல் 4 போனுச்சுன்னா 6, இங்கே 3 தான் இருக்கும். அப்போ 13ல் 4 போனுச்சுன்னா பேலன்ஸ் 9, இங்கே 9 இருக்கும். அப்போ 960 தான் 2 வருஷத்துக்கான வட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 1 வருஷத்துக்கான வட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நீங்கள் 2ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு 960 வச்சுக்கோங்க. இப்போ 1 வருஷத்துக்கான தான் நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிடலாம்ல. 2ஆல் டிவைட் பண்ணால் 4, இதில் பாதி தான் 4, 8, 0, 480. அப்போ 2 வருஷத்துக்கான வட்டி 960, 1 வருஷத்துக்கான வட்டி 480 இருக்கும். இது ரெண்டையும் கூட்டினா 3 வருஷத்துக்கான. ஏன் நான் 3 வருஷத்துக்கு பார்க்குறேன்? 3 வருஷத்துக்கான மொத்த தொகை தான் நம்மள்கிட்ட இருக்குது. அதனால தான் 3 வருஷத்துக்கான வட்டியை கண்டுபிடிக்கிறேன். ஸோ இங்கே 14க்கு 4 பேலன்ஸ் 1, 13 1 14, 1440 தான் 3 வருஷத்துக்கான வட்டி. ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சலாம்ல. பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ பாருங்கள். 3 வருஷத்துக்கான மொத்த தொகை 9440, 3 வருஷத்துக்கான வட்டி 1440. அப்போ மொத்தத்துக்கு இதை மைனஸ் பண்ணால் 8000ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மெத்தடில் அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய ரிப்பீட் ஆகும் தான். நீங்கள் சேம் மெத்தட் டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கும். அழகாக உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ டைப் 5 தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஈஸியான ஷார்ட்கட்டும் இதில் இருக்குது. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அந்த ஷார்ட்கட்லேயே நான் சொல்கிறேன். செகண்ட் கொஸ்டின் நீங்கள் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், 24வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி 12% எனும்போது 2.5 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி 10% எனும்போது 3.5 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 20 குறைவு எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன விஷயம்? ஏன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது, அதுக்கான 2 வருஷத்துக்கான வட்டி வந்து 12%. ஓகேவா? அதுக்குன்ற ஒரு தனி வட்டி கிடைக்கும். அடுத்து அதே தொகைக்கு வருட வட்டி என்ன பண்ணிட்டாங்க? 12%க்கு பதிலாக 10% வச்சுக்கிட்டாங்க. ஆனால் 3 வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கிடைக்கும்ல, அந்த தனி வட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கிடைச்ச தனி வட்டியை விட ஒரு 20 ரூபா குறைவு. இதுதான் அவங்க சொல்கிற விஷயம். இதில் இருந்து அந்த தொகை என்ன, அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 2.5 வருஷத்துக்கு 1 வருஷம், இது ஃபஸ்ட்டு கான்செப்டாக எடுத்துக்கோங்க. மொத்தம் 2.5 வருஷம், 1 வருஷத்துக்கு வந்து 12% தானே. அப்போ 1 வருஷத்துக்கு 12%னா 2 வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை சதவீதம் பாருங்கள். மொதல் வருஷத்துக்கு ஒரு 12%, 2வது வருஷத்துக்கு ஒரு 12%, அடுத்து ஒரு அரை வருஷம் தான் இருக்குது. ஓகேவா? அரை வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 1 வருஷத்துக்கு 12னா அரை வருஷத்துக்கு 6% தான்.
இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இதுதான் மொத்தத்துக்கு அந்த 2.5 வருஷத்துக்கான சதவீதம். இப்போ எவ்வளோ வரும்? 24 30%. ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது கான்செப்ட், இந்த கான்செப்ட். ஓகே, நான் ப்ளூ கலரில் நோட் பண்ணுறேன். இந்த கான்செப்ட், அதாவது 3.5 வருஷம், 1 வருஷத்துக்கு 10%. அப்போ என்ன வரும்? மொதல் வருஷம் ஒரு 10%, ரெண்டாவது வருஷமும் ஒரு 10%, மூணாவது வருஷமும் ஒரு 10%, அடுத்தது ஒரு அரை வருஷம்தான். அப்போ அரை வருஷம்னா மீது 5% தானே, அவ்வளோதான். இதுதான். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 35% வரும். இந்த கான்செப்ட் புரிஞ்சா? ஃபஸ்ட்டு அந்த சதவீதத்தை அழகாக அந்த வருஷத்தோடு மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. புரிஞ்சா? செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, மொதல் கிடச்ச தனி வட்டிக்கும் ரெண்டாவது கிடச்ச தனி வட்டிக்கூடிய வித்தியாசம் அந்த 20 ரூபா தானே குறைவு. அப்போ 20 ரூபா குறைவுனா 20 ரூபா தான் அதுக்குரிய வித்தியாசமே. அப்போது இந்த 20 ரூபா எத்தனை சதவீதம்னா 30க்கும் 35%க்கான வித்தியாசம் எவ்வளவு? 5% தானே, அவ்வளோதான். அப்போ 5%ஓட மதிப்பு தான் அந்த 20 ரூபா. அப்படின்னா அவங்க கேட்டிருக்க அசல் விலையை நம்ம எப்போ என்ன எடுத்துக்குவோம்? 100% எடுத்துக்குவோம். 100%ஓட மதிப்பு என்ன? 1 5 5, 4 5 20. அப்போ 4 × 100 400. 400 ரூபா தான் அந்த அசல் அமௌண்ட்டு. அப்போ 400 ரூபாயை வச்சு தான் ஒரு 12% வச்சு 2.5 வருஷம் அவர் வட்டி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு 10% வச்சுருக்காரு. அப்போ இந்த 2 தனி வட்டிகளோட வித்தியாசம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 20 ரூபா கிடச்சிருக்கு. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கொஸ்டின் அழகாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். இங்கே மொத்த தொகை என்ன வரும்? நம்ம PNR/100 நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எந்த தேவையுமே இல்லை. அழகாக அவங்க கொடுத்துருக்க அந்த வருஷத்தை வச்சு இதெல்லாம் எந்த கான்செப்டுக்கு செட் ஆகும்? தனி வட்டி கான்செப்டுக்கு. இதே மாதிரி கொஸ்டின் கேட்டால் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதே மாதிரி கொஸ்டினே ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், 25வது கொஸ்டின் பாருங்கள். இதையும் நானே சால்வ் பண்ணுறேன். கொஞ்சம் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறேன். ஏற்கனவே 1 தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை பாருங்கள். ஒரு தொகை ஆண்டிற்கு 11% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே அளவு தொகை அதே தனி வட்டி வீதத்தில் 4.5 ஆண்டுகளுக்கும் கொடுக்கப்பட்டது. தனி வட்டிகளோட வித்தியாசம் எவ்வளோ சொல்கிறாங்க? 412.50 கொடுத்துட்டு அந்த கொடுத்த தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் சேம் ட்ரிக். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தா அதே ட்ரிக்கே அப்ளை பண்ணலாம். எப்படின்னா, இப்போ இங்கேயும் 11% வட்டி வீதம் தான். அடுத்ததுக்கும் அதே தனி வட்டி வீதம் சொல்கிறாங்கல்ல, அடுத்த 4.5 வருஷத்துக்கும் அதே 11 தான். இப்போ ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு எவ்வளவு? இப்போ இந்த இதுக்கு நீங்கள் நல்லா வித்தியாசம் நீங்கள் பார்த்துக்கங்க. 3 வருஷத்துக்கு எத்தனை சதவீத வரும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு நம்ம பார்க்குறோம். 3 வருஷத்துக்கு மொதல் வருஷம் ஒரு 11%, ரெண்டாவது வருஷம் ஒரு 11%, மூணாவது வருஷம் ஒரு 11%. அடுத்தது மீதி இருக்கிறது அரை வருஷம் தான். அரை வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 5.5% தான் இருக்கும். அப்போ மொத்தத்துக்கு எவ்வளோ வருது? 38.5%. இப்போ அதுக்கு அடுத்தது அதே வட்டி வீதம் தான், ஆனால் 4.5 வருஷம். அப்போ 4 வருஷங்கிற போது என்ன? மொதல் வருஷத்துக்கு ஒரு 11%, அடுத்த வருஷத்துக்கும் 11%, ப்ளஸ் அடுத்த வருஷத்துக்கும் 11%, அதுக்கு அடுத்ததுக்கும் 11%. மீதி உள்ளது ஒரு அரை வருஷம் தானே, அரை வருஷத்துக்கு ஒரு 5.5%. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 44 ப்ளஸ் 5.5, இந்தது 49.5%. இதுக்கு வித்தியாசம் பாருங்கள். வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருக்கிறது இப்போ 0 ஆயிரும். இங்கே 19, இங்கே 38.5 தான் நீங்கள் போடுவீங்க. அப்போ இது 0 ஆயிரும். இங்கே 1 11%. இந்த இது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லணுங்கிறக்காண்டி இப்படி சொன்னேன். ஏன்னா போன மெத்தட் இப்படி தான் நான் பார்த்தோம், வேறு பர்சன்டேஜில். இப்போ இங்கே அதே பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கறனால இன்னும் சிம்பிளாக எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த 11%ங்கிறத ரொம்ப சிம்பிளானதான். இப்போ இங்கே 11% தான். 3.5 வருஷத்துக்கும் 4.5 வருஷத்துக்கான வித்தியாசம் என்ன வருஷம்? எத்தனை வருஷம்? 1 வருஷம் தானே. அப்போ அந்த 1 வருஷத்துக்கான வட்டி தான் இந்த 11%. அந்த வித்தியாசம்தான். ஓகே, இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த பழைய மெத்தட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணுறதான் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கோங்க? இந்த 11% தான் இந்த 412.50.
இதிலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க, 100% கேட்குறாங்க. ஸோ 100%ஓட மதிப்பு என்ன, இந்த தான். ஓகேவா, ரைட். சரி, இதை சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 100ஆல் இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 2 டெசிமல் வேல்யூ ஃபுல்லாக முழு நம்பராக மாறிடும். அப்போது 4 1 2 5 0 இதைத்தான் வந்து நீங்கள் 11 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுங்கள். இங்கே 3 33, பேலன்ஸ் என்ன வரும், 8 வரும். 82ல் 7ன்னு இருக்கும். இப்போ இதுலேயே ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இங்கே அப்படியே முழுசாக கடைசி வரைக்கும் போகணுன்னு இல்லை, முதல் 3ன்னு ஆரம்பித்தோம், ஆப்ஷனில் 3 இடத்துல 3ன்னு இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7ன்னு கிடைக்கிது. 7ன்ட்டு 2 ஆப்ஷனில் வரவே இல்லை, அப்போ 3 ஆப்ஷனில் தான் கிடைக்கிறதுனால ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர்ன்ட்டு அழகாக சூஸ் பண்ண. அப்போ சிம்பிளை பண்ணால் எவ்வளோ வரும், 3 7 5 0ன்னு கிடைக்கும். இதுதான் எப்சிலனோட வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இது ஈஸியான ட்ரிக் இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பராக நோட்ஸ் எடுங்க. நீங்கள் இப்போ 2 சம் ஒரே மாடலில் இருக்குது, நீங்கள் 2 சம் எழுதப்போலாம் ஒரு சம் எழுதுனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த ட்ரிக்கு புரிய ஆரம்பிச்சிடும்ல. அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக நிறையா நீங்கள் கற்றுக்குவீங்க. ஓகே, இப்போ அடுத்ததும் பாருங்கள், நிறைய பர்சன்டேஜ் இதெல்லாம் இருக்குன்னா இதுக்கும் ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக அதை நீங்கள் கவனிங்க. 26வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு 4%ஆகவும் அடுத்த 4 வருடத்திற்கு 6%ஆகவும் 6 வருடங்களுக்கு மேல் 8%ஆகவும் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனி வட்டி தொகையை ரூபாய் 1120 எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, முதல் 2 வருஷத்துக்கு வந்து 4% வட்டியாக வச்சு ஒரு அமௌண்ட்டு தனி வட்டி கிடைக்குது. அடுத்த 4 வருஷத்துக்கு 6% வட்டி வைக்கும்போது ஒரு தனி வட்டி அமௌண்ட்டு கிடைக்குது. 6 வருடத்துக்கு மேலேனா 8% வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. மொத்தத்துக்கு 9 வருஷத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணிங்கன்னா எல்லா காலத்துக்கான வட்டியோட மொத்த தொகையே வந்து 1120 ரூபா கிடச்சுன்னா அப்போ ஆரம்பத்தில் போட்டால் அந்த அசல் தொகை எவ்வளவு, இதுதான் அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஆரம்பத்தை சொல்லியிருப்பேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா காலத்தையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் மல்டிபிள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே இதுதான். இப்போது முதல் 2 வருஷத்துக்கான வட்டி வந்து 4% தானே, அப்போ 2 × 4 என்ன வரும், 2 × 4% எவ்வளோ வரும், 8%ன்னு வரும். இப்போ அடுத்த 4 வருடத்திற்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6, அப்போ 4 வருஷம் × 6% அப்படின்னா 24%. இதுதான். இப்போ அதுக்கு அடுத்தது தான் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கவனிச்சிங்கன்னா 6 வருடத்திற்கு மேல் 8%ன்னு கொடுத்துருக்காங்க. 6 வருடத்திற்கு மேல் 8%. உடனே வந்து நம்ம 6ஐயும் 8ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. இங்கே மொதல் 2 வருஷம் முடிஞ்சு வச்சு, இங்கே அடுத்த 4 வருஷம் முடிஞ்சு வச்சு, அப்போ இதை 2ஐயும் கூட்டினாவே 6 வருஷம் வந்துருச்சுல. இந்த 6 வருடத்திற்கு மேலே தான் 8% எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் மொத்தத்துக்கே 9 வருஷம்தான். அப்போ இங்கே 6 வருஷம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3 வருஷம்தான் இருக்கும். அந்த 3 வருடத்துக்கு தான் நம்ம 8%ன்னு எடுக்கணும். அப்போ 3 வருஷம் × 8%. நிறைய பேருக்கு அந்த 3 எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு டவுட்டாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க சொல்லியிருக்க வார்த்தை 6 வருஷத்துக்கு மேலன்ட்டு இருந்துச்சு அப்படின்னா தான் 8%ன்னு சொல்லியிருக்கனால இங்கே 2 வருஷம் போயிடுச்சு, இங்கே 4 வருஷம் போயிடுச்சு. இதை 2ஐயும் கூட்டினா 6 வருஷம். அப்போ 6 வருஷம் வரைக்கும் இந்த கண்டிஷன் 4%, 6% அப்படின்னு அவங்க சொன்ன கண்டிஷன். இப்போ மொத்தத்துக்கு 9 வருஷத்துக்குன்ட்டு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருஷம் வருதுல்ல. அப்போ இது 6 வருஷத்துக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா 3 வருஷம் வர்றதுனால அதற்கு தான் நம்ம 8% போட்டிருக்கோம். ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும். இங்கே என்ன வரும், 24%. அவ்வளோதான். இப்போ இது எல்லா பர்சன்டேஜோட கூடுதல் என்ன வரும்னு பாருங்கள், 40 48 56. ஸோ 56% தான் மொத்தத்துக்கு கிடச்சிருக்க தனிவட்டியோட சதவீதம். அப்போ இதில் இருந்து 56% தான் அந்த மொத்த தனிவட்டி தொகைக்கு சமம், 1120. அவ்வளோதான். இதுவும் அதே பாக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அப்போ 100% என்ன? ஸோ 56% 1120னா 100% என்ன? இதுதான் கேள்வி. ஸோ பாக்ஸ் மெத்தடில் அழகாக சால்வ் பண்ணிடலாம்ல.
பாருங்கள், ஒரு 56 56, 2 56 112. அப்போ 20 வருமா? 20 × 100 தான் ஆன்சர். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 2க்கு பக்கத்தில் இந்த ஜீரோலாம் போட்டுக்க வேண்டியது. அப்போ 2000 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ சேம் ட்ரிக்கு அழகாக நம்ம இந்த பாக்ஸ் மெத்தட்லையும் சால்வ் பண்ணிடலாம், பர்சன்டேஜோட மொத்த கூடுதலையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சால்வ் பண்ணுங்கள். இப்போ இந்த கேள்வியை பாருங்கள். இந்த கேள்வி உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஏன் 2 ஹோம்ஒர்க் தான் இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கேன். கேள்வியை பாருங்கள். தொகை, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 4 வருடங்களுக்கு 5% வட்டியும், அடுத்த 4 வருடங்களுக்கு 4% வட்டியும், அடுத்த 4 வருடங்களுக்கு 8% வட்டி வீதத்திலும் ரூபாய் 816 வட்டியாக கிடைத்தால் அசல் என்ன? சேம் மெத்தட் தானே. அப்போது காலத்தையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், அடுத்த செட்டை மல்டிபிள் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்த செட்டை மல்டிபிள் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். அந்த பர்சன்டேஜ் தான் 816 ரூபா. அதில் வந்து 100% என்ன? இப்போ நம்ம கண்டுபிடிச்சா அதே சேம் மெத்தட் தான். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் 28வது கொஸ்டின் பாருங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2 தானே. ஸோ நல்லா சால்வ் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் அதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 28வது கொஸ்டின். ஒருவர் 7% வட்டி வீதத்தில் அவருடைய முதலீட்டில் 1/3 பகுதியையும், 8% வட்டி வீதத்தில் அவருடைய முதலீட்டில் 4/1 பகுதியையும், மீதமுள்ளதை 10% வட்டி வீதத்தில் முதலீடு செய்துள்ளார். அவருடைய வருட வருமானம் ரூபாய் 561 எனில் அவருடைய முதலீட்டை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நம்மளுக்கு இதில் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் ஆக்சுவலாக ஒரு கரெக்ஷன் இருக்குது. என்ன கரெக்ஷன்னா, இந்த வருட வருமானம் சொல்லியிருக்காங்கல்ல, ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, இத்தனை 4 வருஷத்துக்கு வந்து 4% வட்டி வீதம், அடுத்த 4 வருஷத்துக்கு ஒரு 6% வட்டி வீதம், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம பார்த்தோம்ல. அதில் லாஸ்ட்டில் ஒரு அமௌண்ட் வந்து இத்தனை மாற்றங்களுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தனி வட்டியோட அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே போல் தான் இதே மாதிரி சேஞ்சஸ் பண்ணி மொத்தம் வந்து அந்த தனி வட்டிக்கான வருமானம் தான் இந்த அமௌண்ட்டு அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மாற்றம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து அந்த தனி வட்டியோட அமௌண்ட்டு தான். இந்த ஒரு பாயிண்ட் அதனால இங்கே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இது கன்ஃபியூஸ் ஆகும் தான். ஆனால் இந்த கிடைக்கக்கூடிய அந்த மொத்த வருமானம் சொல்கிறாங்கல்ல, அந்த வருமானங்கிறது என்னென்னா தனி வட்டி, கிடைக்கக்கூடிய மொத்தத்துக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்? 7% வட்டி வீதத்தில் அவருடைய முதலீட்டில் 1/3 பகுதி. அப்போ முதலீடைத்தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அந்த முதலீட்டில் 1/3 பகுதி அப்படின்னா 3/1 பகுதி. இது 7% வட்டி வீதத்துக்கு. அப்போ இங்கே என்ன வரும்? x/3ன்னு வரும். புரிஞ்சுங்களா? அடுத்தது 8% வட்டி வீதத்தில். 8% வட்டி வீதத்தில் முதலீட்டில் என்ன 4/1 பகுதியா? அப்போது முதலீட்டில் 4/1 பகுதி இதைத்தான் வந்து 8% வட்டி வீதத்துக்கு அவர் கொடுக்குறாரு. அதுக்கடுத்து மீதம் உள்ளதை, அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மீதம் எவ்வளோங்கிறது நம்மளுக்கு தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? முழு பங்கு, முதலீட்டோட முழு பங்கு 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே 1/3 எடுத்தோன்னே வர்றது, அதுக்கப்புறம் 1/4 இது எல்லாத்தையும் கூட்டி இந்த 1ஓட மைனஸ் பண்ணுங்கள். இப்படியும் வந்து அந்த மீதியை கண்டுபிடிக்கலாம். இன்னொரு விதத்துலையும் கண்டுபிடிக்கலாம். நான் அதை சொல்கிறேன். நான் இப்போது இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்சிஎம் எடுத்தால் 12, இங்கே என்ன வரும்? 4 + 3, அப்போ 7ன்னு வருமா? சரி, இங்கே முன்னாங்க 12, அப்போ 4 எஸ் 3, மொத்தத்துக்கு வந்து 7/12ன்னு வருமா? ஓகேவா? 7/12. இப்போது 1ஓட அந்த 7/12 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் என்ன வரும்? 5/12ன்னு வரும். இதுதான் அந்த மீதி. இந்த மீதி உள்ளதைன்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் வந்து அந்த 5/12. அப்போது 12/1 பங்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வேறு விதத்தில் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அந்த மீதி எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. மொதல் பங்கு என்ன? 1/3. மொதல் பங்கு என்ன? 1/3. அடுத்த பங்கு என்ன? 1/4. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்து கூட்டுங்க. எல்சிஎம் எடுத்தால் 12, இங்கே 4 + 3ன்னு கிடச்சி 7/12ன்னு கிடைக்கும். இப்போது கீழே இருக்கிறது மொத்த பங்கு. இந்த மொத்தம் இருக்கிறதுல இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7ன்ட்டு முடிஞ்சிடும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா
7ன்னு முடிஞ்சிடும். அப்போ மீதி எவ்வளவு கூட்டுனா நம்மளுக்கு 12 வரும்? 5 தானே. அப்போ 5/12 தான் அந்த மீதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்போ இதுதான் இந்த மீதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நான் 2 விதத்துலையுமே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு முதலீட்டை முழு பங்காக எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் கூட்டி அந்த 1ஆல் மைனஸ் பண்ணால் மீதி கிடைக்கும். அல்லது இப்போ நான் சொன்ன மாதிரி 7/12ன்னு கிடைக்கும். அப்போது 7ஓட எதை கூட்டுனா நமக்கு 12 வருமோ அதுதான் அந்த மீதி. இப்படி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி 1ஓட மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோட இந்த மாதிரி கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஓகே, நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரியும். ரைட். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இது வந்து மீதி வந்து 5/12 நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய தனி வட்டி தான் இந்த 561 நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம்ல. அப்போது 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, 1/3x இதுக்கான பிரின்சிபல் வேல்யூ, வருஷம் 1 வருடங்கிற போது என் வேல்யூ 1. இதே தான் என் வேல்யூ 1ங்கிறது எல்லாத்துக்கும் வரும். அப்போ 3 வட்டியோட கூடுதல் தான் இந்த 561. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1, அதே போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3, இதோட கூடுதல் தான் அந்த 561. மொத்த வருமானம் சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ அந்த 561ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? PNR/100 எத்தனை அப்ளை பண்ணுவோம்? ஒவ்வொரு அந்த ஃபார்முலாவுக்கும் கரெக்டான பிரின்சிபலையும் கரெக்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ இங்கே பிரின்சிபல் வேல்யூ ஃபஸ்ட்டு இதுக்கு x/3 இன்ட்டு n வேல்யூ 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 7 டிவைடட் பை 100. அதே போல் ரெண்டாவதுக்கு x/4 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% இன்ட்டு 1 வருஷம் டிவைடட் பை 100 ப்ளஸ் அடுத்த மூணாவது மீதி தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 5/12xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல. முதலீட்டில் 5/12 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? 10. அதாவது காலம் 1 10% டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இது எல்லாமே சேர்ந்த மொத்த வருமானம் 561. ஓகேவா? ஸோ ஒரு சில இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யோசிக்க வச்சு அந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணி மாடிஃபை பண்ணுற மாதிரி தான் கேள்விகள் இருக்குது. அதனால் இந்த சமயம் நல்லா தெளிவாக நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த 3 இந்த சைடு டிவைடில் வந்துடும். அப்போது 7x டிவைடட் பை 300 ப்ளஸ் 8x டிவைடட் பை, இப்போ இந்த 4 இந்த சைடு மல்டிபிளாக வந்துடும் 400 ப்ளஸ் இந்த 12 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 5 × 10 50 தானே வரும். 50 அல்லது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஓகே இப்படியே இருக்கட்டும், 50x டிவைடட் பை 1200 இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஆக்சுவலாக வந்து 120ன்னு வரும். ஓகேவா? அல்லது இங்கே 1200 வச்சு 50 வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 560. இப்போ இந்த இது அப்படியே 1200 வச்சிங்கனாவே எல்சிஎம் 1200னே எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் அப்படியே வச்சுக்க சொல்லிட்டேன். இப்போ இங்கே 300 × 4 தானே 1200. அப்போ மேலே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 28x ப்ளஸ் இங்கே 4 × 3 தான் 12. அப்போ மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 24x ப்ளஸ் இந்த 12 அப்படி 1000 அப்படியே தான் வரும். அப்போ மேலே இருக்க 50ம் அப்படியே தான் வரும். ஈக்குவல் டு 560. இப்போ எக்ஸ் வேல்யூலாம் ஆட் பண்ணுங்கள். 24 ப்ளஸ் 28 40 52. 52 ப்ளஸ் 50 102. 102x டிவைடட் பை 1200 ஈக்குவல் டு 560. இப்போது ஈஸியாக நீங்கள் சிம்ப்ளை பண்ணிடலாம். இந்த சைடு பாருங்கள். இப்போ நீங்கள் 56 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 56 அப்போ இந்த இடத்துல 10ன்னு வருமா? 2 56 102. அடுத்து ஓரன் 2 ஆரண்டா 12. அப்போ 600ன்னு வருதா? 600 இன்ட்டு சாரி இதில் ஆக்சுவலாக நான் எவ்வளோ 561ங்கிறதுக்கு பதிலாக 560னே மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ அந்த 1ங்கிறது அப்படியே தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் முழுமையாக அடியாகாதே அப்படின்ட்டு நான் யோசித்தேன். ரைட். அப்போது இங்கே 102x டிவைடட் பை 1200 ஈக்குவல் டு 561. இப்போ நீங்கள் 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 51 வரும். இங்கே 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 600ன்னு வரும். அடுத்ததாக நம்ம 51ஆல் அடிச்சு கொடுக்கலாம். ஒரு 51 இங்கேயும் ஒரு 51 பேலன்ஸ் 5 வரும். 5னா பக்கத்தில் 1 சேர்க்கும்போது இதுவும் ஒரு டைம் வரும். அப்போ 11 வருமா? 11 × 600 தான் இதோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ என்ன? 11 × 6னா 66, அந்த 00 6600 தான் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு. 6600
600ங்கிறதா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசண்டாக எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே கலந்து தான். அதாவது பேசிக் ஒரு சில சம்ஸ் வருது, அதுக்கப்புறம் ஷார்ட்கட் ஒரு சில சம் வருது, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் மெத்தட்லேயே அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சில மெத்தட்ஸ் வருது. இதெல்லாம் கலந்தது தான் இப்போ உள்ள டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பெரிய சம்முக்கு நம்ம அதை டைம் சால்வ் பண்ணிடலாம். சின்ன அந்த ஷார்ட்கட்டு பேசிக் சம்ஸில் எவ்வளோக்கெவ்வளோ நம்ம டைம் சேவ் பண்ணி பண்ணுறோமோ அது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும், இந்த மாதிரி பெரிய சம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் 29வது கொஸ்டின் பாருங்கள். 29வது கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் ரூபாய் 2500 2 நபர்களிடமிருந்து கடனாக பெற்றார். ஒரு கடனுக்கு 8% வட்டியும் இன்னொரு கடனுக்கு 6% தனி வட்டியும் ஆகும். மொத்தத்தில் ஓராண்டிற்கு 180 தனி வட்டியாக கொடுத்தால் 8% வட்டிக்கு வாங்கிய கடன் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா கவனிங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிறதே 2500 தான். ஓகேவா? ஒருவர் 2500 2 நபர்களிடமிருந்து கடனாக வாங்கினார். அப்போ மொத்தது ஓகேவா? இதில் ஒரு கடனுக்கு 8% வட்டி. ஓகே, ஒரு கடனுக்கு 8% வட்டி, இன்னொரு கடனுக்கு 6% வட்டி. முதலுக்கு 8% வட்டி, இன்னொருதுக்கு 6% வட்டி. இப்போ இந்த அமௌண்ட்டு தான் எவ்வளோங்கிறத நீங்கள் பிரிச்சுக்கணும். என்னென்னா மொத்தத்துக்கு இருக்கிறதே 2500. அதில் இப்போ 8% வட்டிக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கான பிரின்சிபலாக எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 8% வட்டிக்கு எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட்டு வாங்கினார்னா 6% வட்டிக்கு எவ்வளோ வரும், எவ்வளோ பிரின்சிபல் வரும்? இந்த 2500ல் அந்த எக்ஸை கழிச்சோம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த 6%க்கான பிரின்சிபல் அமௌண்ட்டு. புரிஞ்சுங்களா? இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு இதுக்குமே. இது பிரின்சிபல் அமௌண்ட்டு. 8% வட்டிக்கு எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட்டை வந்து பிரிச்சிருக்காரு. 6%க்கு வந்து என்ன, அந்த 2500ல் அந்த எக்ஸுங்கிற அமௌண்ட்டு போகிறதா. ஏன்னா எக்ஸ் அமௌண்ட் தெரிஞ்சால் தானே அதை மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூங்கிறதே நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஓராண்டிற்கு அவர் கிடச்ச வட்டி 180 ரூபா. அப்போ என் வேல்யூ என்ன? இதுக்கும் ஒரு வருஷம் தான், இதுக்கும் ஒரு வருஷம் தான். இதில் வந்து ரெண்டுக்குமே கிடச்ச அந்த வட்டி 180ல். அப்போ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1ன்னு வச்சுக்கோங்க, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 2 கிடைச்சி. அப்போது ரெண்டுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த வட்டி தான் மொத்த வட்டி 180. எஸ், 180. ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு. இப்போ இதில் இருந்து PNR/100 நம்ம அப்ளை பண்ணிடலாம்ல. அப்ளை பண்ணோம் அப்படின்னா PNR/100 அப்ளை பண்ணுறோன்னா இங்கே பிரின்சிபல் வேல்யூ. ஸோ PNR/100 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எழுதிக்கலாம். அதே போல் அடுத்ததும் PNR/100 ஈக்குவல் டு 180 ரூபா. முதலுக்கு பிரின்சிபல் என்ன? எக்ஸு. ஓகே, கரெக்டாக நோட் பண்ணுங்கள். எக்ஸு இன்ட்டு என் வேல்யூ 1 தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஒரு 8ன்னு வரும், /100. ரெண்டாவதுக்கு பிரின்சிபல் வேல்யூ என்ன, 2500ல் அந்த எக்ஸ் வேல்யூ போனது இன்ட்டு 1 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6% /100 ஈக்குவல் டு இது எல்லாமே வட்டி 180 ரூபா தான். ஓகேவா? பாருங்க, அடுத்தடுத்து நல்லா தெளிவாக கவனிங்க. இதில் அழகாக நீங்கள் அடித்து கொடுக்கலாம், அல்லது இங்கே அப்படியே 8x /100 அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் இங்கே 6ஆல் தான் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். 6 × 2500 என்ன வரும்? 0 0 6 30க்கு 0 பேலன்ஸ் 3 12 3 15 1500 மைனஸ் 6x /100 ஈக்குவல் டு 180. இதில் வந்து நீங்கள் எல்சிஎம் 100ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 8xன்னு வரும், ப்ளஸ் 15000 மைனஸ் 6xன்னு இருக்கும். இங்கே 1800. இப்போது 8xல் 6x போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 2x தான் இருக்கும், ப்ளஸ் 15000. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 180ஓட இந்த 100 வந்து மல்டிப்புளாக மாறிடும். ஓகேவா? இப்போது 2x மட்டும் இந்த சைடு வச்சிடலாம். 18 இது வந்து 18000 மாறிடுமா? 180 × 100 12000 ஆயிரும். ப்ளஸ் 15000 இந்த சைடு போகும்போது மைனஸ் 15000 மாறிடும், மைனஸ் 15000 மாறிடும். இப்போ இதில் இருந்து 12000லேருந்து 5000 போணுச்சுன்னா பேலன்ஸ் 3000. இதுதான் 2xோட வேல்யூ. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 3000ல் பாதி 1500. அப்போ எக்ஸுன்ட்டு அந்த 8%க்கு எவ்வளோ அமௌண்ட்டை பிரிச்சிருக்காரு? 1500 பிரிச்சிருக்காரு. இங்கே
2500 எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2500 1500 போணுச்சுன்னா பேலன்ஸ் 1000 தான் இதுக்கு பிரிச்சிருக்காரு. சார் இது எப்படிங்க சார் நாங்கள் டைம் சேவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ட்ரிக் இருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக கொஸ்டினை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னா இப்போ இந்த பார்ட்டு நம்ம பார்த்தோம்ல, இந்த பார்ட்டு அதாவது 2500 இப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. 2500 8% எக்ஸுங்கிற அமௌண்ட் ஆகும். இதுக்கு வந்துட்டு 2500 மைனஸ் எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட்டாகவும் நம்ம பிரிச்சிருக்காங்க நம்ம பார்த்தோம்ல. இங்கே தான் நீங்கள் கெஸ் பண்ணணும். என்னென்னா ஆப்ஷனில் இருந்து நீங்கள் கெஸ் பண்ணணும். ஒருவேளை அந்த நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 1 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 2ன்னு வச்சோம்ல, இது ரெண்டாவது கூடுதல் எவ்வளோ தான் வரணும், 150 தான் பார்த்தோம்ல. இதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஒருவேளை ஆப்ஷன் ஏ 2200 ஒரு 8% வட்டிக்கு எடுத்தார்னா 6% எவ்வளோ எடுத்திருப்பார்? இந்த 2500 மைனஸ் 1200, அப்போது 1300 தான் இதில் இவர் வச்சுருப்பார். நீங்கள் அழகாக 1200 8% என்னன்னு பாருங்கள். ஏன்னா ஒரே ஒரு வருஷம் தானே, அப்போ டேரெக்டாக பர்சன்டேஜே பார்த்துலாம். 8% என்ன, 1%ங்கிறது 12, அப்போ 8%ங்கிறது 80 ப்ளஸ் 96 ரூபா ப்ளஸ் இங்கே 6% என்ன 13 × 6 60 ப்ளஸ் 18 78. இதை கூட்டினாவே ரவுண்டாக வராது. 6 + 8 14 தானே வரும். அப்போ நம்மளுக்கு வர வேண்டிய 180 வராது. அப்போது 1200 இருக்காது, ஆப்ஷன் ஏ இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போது 1200 இருக்காது அப்படின்னா இங்கே 1100 நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 100 குறையும், இங்கே 100 கூடிக்கிறோம், அவ்வளோதான். இப்போது 1100 8% என்ன 88 ப்ளஸ் 1400 6%, 60 + 24 84. இங்கேயும் 0 வரலை, அப்போ இதுவும் வராது, 1100 வராது, ஆப்ஷன் பி வராதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு என்ன நம்ம செக் பண்ணுறோம், இதே இதிலே ஓகே, இதே இதில் 1500 ஆப்ஷன் சி 1500ன்னு எடுக்கும்போது இங்கே 1000 ரூபா மட்டும்தான் இருக்கும். இங்கே 1000 6%க்கு எவ்வளவு 1000 ரூபா மட்டும்தான் இருக்கும். இப்போது 1500 8% என்ன 8 × 15 80 + 40 120 ரூபா ப்ளஸ் இங்கே 1000ல் வந்து 6%ங்கிறது 60. அப்போ இதெல்லாம் கூட்டினா 180 கிடைக்குது தானே. அப்போ இதுதான் இந்த 1500ன்னு எடுத்த அமௌண்ட்டு தான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நார்மல் மெத்தடில் நீங்கள் ஒன்ஸ் நார்மல் மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இதை வேறு வழியில் ஆப்ஷன் மெத்தடில் எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வரும். ஓகேவா? ஸோ அது மூலயமா உங்களால் ஈஸியாக டைம் சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட், எல்லாம் புரிஞ்சா? இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின், ஏ மற்றும் பி ஆகிய 2 வங்கிகளின் தனி வட்டிகளுக்கான வட்டியானது 5:4 என்ற வீதத்தில் உள்ளது. ஒருவர் தனது முழு தொகையையும் 2 வங்கிகளிலும் அரை வருட வட்டியானது சமமாக இருக்கும்படி பிரித்து முதலீடு செய்கிறார் எனில் அவர் முதலீடு செய்த தொகையானது எந்த வீதத்தில் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் தான், ஏன்னா தனி வட்டிகளுக்கான வட்டி அப்படிங்கிறது. அப்போ அவங்க இந்த மாதிரி ரேஷியோவில் வட்டி கிடச்சி அப்படின்னா அவங்க முதலீடு செய்த தொகையோட விகிதம் என்ன, அதுதான் வந்து இவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்வி ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணி புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஆன்சர் கொஸ்டின் இவ்வளோ டஃப்பாக கொடுத்துருக்காங்க, ஆன்சர் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா, இப்போ ஏபிங்கிற 2 வங்கி இருக்கா, நான் அதோட பிரின்சிபல் அமௌண்ட்டவே கூட ஏன்னு எடுத்துக்கிறேன், மொதல் வங்கிக்கு ஏன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது வங்கிக்கு பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இருக்க நம்மளுக்கு முக்கியமான க்ளூ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வட்டியானது சமமாக இருப்பின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கும் அரை வருஷம் தான், அதுக்கும் அரை வருஷம் தான். ஸோ நோ ப்ராப்ளம், அரை வருஷங்கிறது தானே. அப்போது இதான் ரெண்டுக்குமே காலம் வேல்யூ, என் வேல்யூ அரைங்கிறது தான். ஓகேவா? அடுத்தது இதுக்கான வட்டிக்கான ரேஷியோ தான். ஓகே, வட்டிக்கான ரேஷியோவை நம்ம 6ங்கிறத எடுத்துக்கலாம். 5:4 தானே அவங்க கொடுத்துருக்காங்க அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேல்யூ. அப்போ இங்கே 5 4ன்னு எடுத்துக்கலாம். 5:4 அப்படியே ஏக்குரியதை 5ன்னு எடுத்துக்கலாம், பிக்குரியதை 4ன்னு எடுத்துக்கலாம்.
இப்போ 2 வட்டியும் சமம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஏக்குரியதும் வங்கி ஏக்குரியதும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பிக்குரியதும் சமம். இதுதான் நீங்கள் அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்க வேண்டியது. இல்லை வந்து எல்லாமே ஷார்ட்கட்டோடு நான் நிப்பாட்ட மாட்டேன். டஃப்பான கொஸ்டின்ஸ் இருந்தால் அதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கொஸ்டினை எக்ஸாம் ஹாலில் புரிஞ்சுக்க முடியும். இப்போ எப்பயும் போல் என்ன பண்ண போகிறோம், PNR/100 தான் அப்ளை பண்ண போகிறோம். அதே போல் இங்கேயும் PNR/100 இப்போ அப்ளை பண்ணுங்கள். கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகே, பாருங்கள் பிரின்சிபல் வேல்யூ ஃபஸ்ட்டுக்கு ஏன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவதுக்கு அரை வருஷம் தானே 1/2ன்னு போட்டுருங்க. இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 5ன்னு போட்டுருங்க. டிவைடட் பை 100 ஈக்குவல் டு அடுத்ததில் பி பிரின்சிபல் அமௌண்ட்டு அரை வருஷம்தான் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4 டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளை பண்ணலாமா? இப்போ இங்கே இதை 2 வந்து இங்கே மல்டிப்புளாக வந்துடும். அதுக்கு முன்னாடி 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 ஆல்ரெடி இருக்கும். 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 20ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போது A/40 இருக்கும். ஈஸ்ட்டு இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கீழே வந்துடும். 2 இன்ட்டு 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 25. அப்போ 2 இன்ட்டு 25 என்ன வரும், 50ன்னு வருமா? இது B/50. இதை நம்ம 0 அடிச்சிடலாம். அவங்க கேட்குறது என்ன, ஏபிக்கான ரேஷியோ என்ன, எந்த வீதம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு கிடச்சது A/4 B/5ன்னு கிடச்சிது. இதை நம்ம வீதமாக மாற்றணும் அப்படின்னா இப்போ A/Bங்கிறது நீங்கள் எப்படி நோட் பண்ணுவீங்க, A/Bன்னு கூட நம்ம நோட் பண்ணலாம்ல, அந்த வீதம் நோட் பண்ணால. அதே போல் தான் B இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ A/Bன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த 4 டிவைட்லேருந்து இந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறும். இதுதான். ஓகேவா? அப்போ A/Bயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4:5. இதுதான் அதற்கான ஆன்சர். 4:5 இருக்கா, ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கான்செப்ட்டு கொஞ்சம் நீங்கள் கவனம் நோட் பண்ணணும். நல்லா தெளிவாக நான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சொல்லியிருக்கேன். கிளியராக அதை புரிஞ்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அசல் சம்மந்தமாக 2 பார்ட்டு, பார்ட் 3யும் பார்ட் 4ம் நம்ம பார்த்துருக்கோம். அது நல்லா தெளிவாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ணலாம். அதுலேயும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.